ஓரிரு நாட்களுக்கு முன்பதாக ஒரு தீர்மானம் ஐநாவிலே கொண்டு வரப்பட்டது. பஹ்ரைனும் அமெரிக்காவும் இணைந்து ஈரானுக்கு எதிராக கொண்டு வந்த தீர்மானம். அந்த தீர்மானத்தை ஈரானுக்கு ஆதரவாக வீட்டோ செய்திருந்தது ரஷ்யா. ஹிஸ்புல்லாக்களை அழிச்சிட்டோம், ஹிஸ்புல்லாக்களை முடிச்சிட்டோம், இனிமே எந்த அச்சுறுத்தலும் கிடையாது, த்ரெட்னே கிடையாதுன்னு அரசாங்கம் சொல்லுது. மறுபுறம் நம்ம ஃபோர்ஸஸையே ஹிஸ்புல்லாக்கள் அடிச்சு தாக்குறாங்க. ஹிஸ்புல்லாக்களுடைய மிக முக்கியமான ஒரு பிரதிநிதி பேட்டி அளித்திருக்கிறார். பெயர் குறிப்பிடப்படாத பிரதிநிதி என்று சொல்லி இன்றைக்கு அல் ஜசீரா இந்த தரவுகளை வெளியிட்டிருக்கிறது. அவர் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிவிப்பு ரொம்ப அதிபயங்கரமான அறிவிப்பாக இருக்கிறது. அது என்னன்னா, பாலஸ்தீனம் மீதான இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவத்தினுடைய 2 ஆண்டுகால யுத்தம் தற்போது ஒரு யுத்த நிறுத்தமாக மாற்றப்பட்டு இன்றோடு 199வது நாட்களை நாம் தாண்டி கொண்டிருக்கக்கூடிய இந்த சூழலில் இதுவரைக்கும் மத்திய கிழக்கு ஒரு பதட்டமான காலகட்டமாகவே தன்னுடைய காலத்தை கடத்தி கொண்டிருப்பதை நம்ம பார்க்க முடியும். ஒருபுறம் ஈரான் மீதான 40 நாட்கள் தாக்குதல்களை அமெரிக்க இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவம் நடத்தி அது ஒரு தற்காலிக யுத்த நிறுத்தமாக மாற்றப்பட்டிருக்கக்கூடிய சூழலில் அது ஒரு நிரந்தர யுத்த நிறுத்தமாக அல்லது அடுத்த கட்டம் என்ன என்கிற கேள்விகள் இல்லாமலேயே காலம் கடந்து கொண்டிருக்கக்கூடிய சூழல் இருக்கிறது. அதற்கு பிறகு லெபனான் மீதான தாக்குதல்களை இடைநிறுத்துவதாக அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அறிவித்திருந்தும் அந்த இடைநிறுத்தல் அறிவிப்பை மீறி இஸ்ரேல் லெபனான் மீது தாக்குதல்களை நடத்தி வருகிறது. பதிலடி தாக்குதல்களை லெபனானுடைய ஹிஸ்புல்லாக்களும் நடத்தி வருகிற செய்திகளை நம்ம தொடர்ந்து பார்க்க முடிகிறது. இதற்கு மத்தியில் 2 ஆண்டுகால யுத்தத்திற்கு பிறகு 199 நாட்கள் ஒரு யுத்த நிறுத்தமாக கடந்து கொண்டிருக்கக்கூடிய காசா பெருநிலப்பரப்பிலையும் தொடர்ந்து இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவம் தாக்குதல்களை நடத்தியே வருகிறது. அந்த செய்திகளும் ஒவ்வொரு நாளும் வெளியாகி கொண்டிருக்கிறது. எப்படி பார்த்தாலும் மத்திய கிழக்கு ஒரு ஸ்திரம் இல்லாத ஒரு நிலையை தாண்டி கொண்டிருக்கக்கூடிய சூழலில் ஈரானுடைய ஃபாரின் மினிஸ்டர் அப்பாஸ் அராக்சி திடீரென பாகிஸ்தானுக்கு சென்றார். பாகிஸ்தானிலே கள நிலவரங்கள் தொடர்பான பல பேச்சுவார்த்தைகளை நடத்தியதற்கு பிறகு ஓமான் மஸ்கட்டுக்கு சென்றார். அங்கு போய் ஓமானுடைய அதிபரை சந்தித்து பேசினதுக்கு பிறகு மீண்டும் பாகிஸ்தானுக்கே திரும்பி வந்தவர் திடீரென இன்றைக்கு கிளம்பி மாஸ்கோவுக்கு ரஷ்ய தலைநகருக்கு போயிருக்கிறார். ரஷ்யாவினுடைய அதிபர் விளாடிமிர் புட்டினையும் சந்தித்து பேசியிருக்கிறார். ஈரானுடைய பக்கத்துணையாக இருக்கக்கூடிய மிக முக்கியமான நட்பு நாடு ரஷ்யாவுக்கு அடுத்ததாக சீனா இருக்கிறது. ஈரான் எப்பொழுதும் சீன ரஷ்ய கூட்டாண்மையோடு தான் இருக்கக்கூடிய ஒரு நாடு. அதே நேரத்தில் அமெரிக்க இஸ்ரேலிய அரபு நாடுகள் கூட்டணி என்கிறது தனியாக அடுத்த புறம் இருக்கக்கூடியது நமக்கெல்லாம் தெரியும். இப்படியான சூழலுக்கு மத்தியில் லெபனான் மீதான இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவத்தினுடைய தாக்குதல்கள் அகோரமாக முடுக்கிவிடப்பட்டிருக்கிற அதே நேரம் லெபனானில் இருக்கக்கூடிய ஹிஸ்புல்லாக்களும் பதிலடி தாக்குதல்களை மிக கடுமையாக நடத்தி வருகிறார்கள். குறிப்பாக இன்றைய தினம் ஹிஸ்புல்லாக்கள் வெளியிட்டிருக்கக்கூடிய ஒரு வீடியோ, பல ஊடகங்களும் பரபரப்பாக வெளியிட்டிருக்கக்கூடிய ஒரு வீடியோ தான் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவத்தை சேர்ந்த சண்டையிலே காயப்பட்டவர்களை எடுத்துக்கொண்டு ஹெலிகாப்டரில் ஏற்றிக்கிட்டு மருத்துவமனைக்கு கொண்டு போகிறதுக்கு ட்ரை பண்ணி கொண்டிருக்கக்கூடிய சூழலில் ஹிஸ்புல்லாக்களுடைய ஆளில்லா விமான தாக்குதல் நடத்தப்படுகிறது. அந்த தாக்குதல்களில் ஆன் தி ஸ்பாட் ஒருவர் கொல்லப்படுகிறான். அதே போன்று 6 இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவத்தினுடைய சோல்ஜர்ஸ் படுகாயம் அடைந்திருக்கிறார்கள் என்கிற செய்திகள் வெளியாக இருக்கிற இஸ்ரேலுடைய பல ஊடகங்களில் தலைப்புச் செய்தியாக இதுதான் மாறி இருக்கிறது. லெபனானில் ஹிஸ்புல்லாக்களை அழிச்சிட்டோம், ஹிஸ்புல்லாக்களை முடிச்சிட்டோம், இனிமே எந்த அச்சுறுத்தலும் கிடையாது, த்ரெட்னே கிடையாதுன்னு அரசாங்கம் சொல்லுது. மறுபுறம் நம்ம ஃபோர்ஸஸையே ஹிஸ்புல்லாக்கள் அடித்து தாக்குறாங்க, நமக்கு எதிரான பல தாக்குதல்களை நடத்துகிறார்களே. அந்த வீடியோவை நீங்க பார்த்தீங்கன்னா அந்த வீடியோ எடுக்கப்பட்டிருக்கக்கூடிய தொலைவு என்பது வெறும் ஒரு 200 மீட்டர் தொலைவில் இருந்து எடுத்த மாதிரி இருக்கு. அவ்வளவு அருகாமையில் அவங்க நின்று வீடியோ எடுக்கிற அளவுக்கு தான் இஸ்ரேலுடைய பாதுகாப்பு நிலை இருக்கிறது என்று அவர்களுடைய ஊடகங்களை அடிக்கிற அளவுக்கு கடுமையான பதிலடி தாக்குதல்களை ஹிஸ்புல்லாக்கள் தொடர்ந்து இஸ்ரேல் மேலே நடத்தி வரக்கூடிய சூழலில் இன்றைக்கு அல் ஜசீராவினுடைய அரபி பகுதிக்கு ஹிஸ்புல்லாக்களுடைய மிக முக்கியமான ஒரு பிரதிநிதி பேட்டி அளித்திருக்கிறார். பெயர் குறிப்பிடப்படாத பிரதிநிதி என்று சொல்லி இன்றைக்கு அல் ஜசீரா இந்த தரவுகளை வெளியிட்டிருக்கிறது. அவர் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிவிப்பு ரொம்ப அதிபயங்கரமான அறிவிப்பாக இருக்கிறது. அது என்னன்னா, ஒன்றோ யுத்த நிறுத்தம், இல்லை என்றால் யுத்தம் என்கிற நிலை தொடர வேண்டும். எங்களோட
இதோட யுத்த நிறுத்தம் என்று சொல்லிக்கிட்டே இஸ்ரேல் தொடர்ந்து எங்கள் மக்கள் மேலே தாக்குதல் நடத்தி வருகிறது. தெற்கு லெபனான் மேலே தொடர் தாக்குதல்களை அவர்கள் நடத்துவதை நாங்கள் ஏற்றுக்கொள்ளவே மாட்டோம், பொறுத்துக்கொள்ளவே மாட்டோம். பதிலடி தாக்குதல்களையும் நாங்கள் நடத்தி கொண்டு வருகிறோம். ஆனால் இது எவ்வளவு தூரம் பதிலடி தாக்குதல்களாக மட்டும் தொடரும் என்பதுதான் கேள்வியாக இருக்கிறது என்று சொல்லக்கூடிய குறித்த அதிகாரி அல் ஜசீரா அரபிக் தளத்துக்கு சொல்லும் போது மேலதிகமாக என்ன சொல்றாருன்னு சொன்னால், இஸ்ரேல் தெற்கு லெபனானில் பல பகுதிகளையும் கைப்பற்றுவதற்கு முயற்சி செய்கிறது. இஸ்ரேலுடைய அறிவிப்பே என்னன்னா, தெற்கு லெபனானில் லிட்டானி ரிவர் இருக்கிறது, அந்த லிட்டானி ஆறு வரைக்கும் நாங்கள் கைப்பற்ற போகிறோம், கிட்டத்தட்ட 30 கிலோமீட்டர் அளவுக்கு கைப்பற்ற போகிறோம் என்பதுதான் அவர்களுடைய அறிவிப்பு. ஆனால் ஒரு 2 கிலோமீட்டரை கூட இன்னும் அவங்க கைப்பற்றல. இத்தனை நாட்கள் சண்டைக்குள்ள அந்த அளவுக்கு டஃப் கொடுத்து கொண்டிருக்கிறாங்க ஹிஸ்புல்லாக்களுடைய ரதுவான் படைப்பிரிவு. இப்படியான ஒரு சூழல்ல இன்றைக்கு அவர்கள் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிவிப்பில் என்ன சொல்றாங்கன்னா, தங்களுடைய ஹிஸ்புல்லாக்கள் படைப்பிரிவு 1980களுடைய தந்திரங்களுக்கு மீள திரும்புவதற்கான சாத்தியக்கூறுகளை ஏற்படுத்தி இருக்கிறோம். அதற்கான படைப்பிரிவுகளை மிக தெளிவாக தயார்படுத்தி வைத்திருக்கிறோம். முன்கூட்டியே திட்டமிடப்பட்டிருந்த பல திட்டங்களுக்கு இணங்க தாக்குதல்கள் நடத்துவதற்கு ஹிஸ்புல்லாக்களுடைய படைப்பிரிவுகள் தயாராக இருக்கிறது என்கிற அதிர்ச்சிகரமான ஒரு அறிவிப்பை அவர்கள் விடுத்திருக்கிறார்கள். 1980 காலகட்டங்களில் தான் ஹிஸ்புல்லாக்கள் தாக்குதல்களை நடத்தி இருந்தார்கள். இப்பொழுது அந்த தாக்குதல்களை அவங்க நிறுத்திட்டாங்க, நடத்துறதே இல்லை என்று கூட சொல்லலாம். அந்த அளவுக்கு அந்த படைப்பிரிவுகள் அதை நிறுத்தி வைத்திருக்கக்கூடிய சூழல்ல இஸ்ரேல் தொடர்ந்து இதே நிலையை செய்து வந்தால் வடக்கு இஸ்ரேல் பகுதிகளில் நார்த் இஸ்ரேலுக்குள்ளே எங்களுடைய படை தாக்குதல் நடத்தக்கூடியவர்கள் நுழைவார்கள், அங்கு சென்று பல தாக்குதல்களை நடத்துவார்கள் என்கிற ஒரு அறிவிப்பை விடுத்திருக்கிறார்கள். இது ரொம்ப ஒரு பயங்கரமான ஒரு நிலையை தோற்றுவித்துவிடும். என்ன காரணம்னா, நேரடி சண்டையை தாண்டி உள்ள எவன் நுழைகிறாங்கிறதே தெரியாமல் இருக்கும். அங்கே உள்ள நுழைஞ்சிட்டாங்கன்னா எந்த இடத்துலையும் அவர்கள் அதை வெடிக்க செய்ய முடியும். இஸ்ரேலுங்கிற நாடே இல்லாமல் போகிற அளவுக்கு கூட அந்த அளவுக்கு ஒரு படு பயங்கரமான நிலையை அவர்கள் உண்டாக்க முடியும் என்பதைத்தான் கடுமையான ஒரு எச்சரிக்கையாக இன்றைக்கு விடுத்திருக்கிறது ஹிஸ்புல்லாக்கள். இந்த த்ரெட்ன ஹசன் நஸ்ருல்லா கூட கடந்த யுத்தத்தில் விடலை. இன்னைக்கு இந்த மாதிரி ஒரு அறிவிப்பு வந்திருக்குதுன்னு சொன்னால் அடுத்த கட்ட தாக்குதலுக்கு ஹிஸ்புல்லாக்கள் தெளிவாக தயாராகி இருக்கிறார்கள் என்பது புலப்படுகிறது. இந்த யுத்தத்தில் கடுமையான சேதங்களை சந்தித்து வரக்கூடிய இஸ்ரேலுடைய இராணுவ தரப்பு கடைசியில் நாங்கள் லெபனானை கைப்பற்றுகிறோம் பேர்வழி என்ற பெயரில் ஒரு தாக்குதல்தாரிகளுக்கான வாய்ப்பை கொடுத்து விடுவார்கள் என்கிற ஒரு தாக்கம் தற்போது இஸ்ரேலுக்குள்ள உருவாகி இருக்கிறது. பல ஊடகங்களும் இஸ்ரேல் இதை பேசுறதை நம்ம பார்க்க முடியும். இவ்வளவு மிக கடுமையான ஒரு அறிவிப்பை விடுத்திருக்கிறது ஹிஸ்புல்லாக்களுடைய படைப்பிரிவு என்கிற செய்திகளை அல் ஜசீராவினுடைய அரபு தளம் இன்றைக்கு வெளியிட்டிருப்பதை நம்ம பார்க்க முடிகிறது. அதே நேரத்தில் ஹிஸ்புல்லாக்களுடைய ஜெனரல் செக்ரட்டரி ஹசன் நஸ்ருல்லா அவர்களுக்கு பதிலாக தேர்ந்தெடுக்கப்பட்ட நாயிம் காசிம் அவர்கள் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிவிப்பு இன்றைக்கு வெளியாகி இருக்கிறது. அவர் என்ன சொல்றாருன்னா, இந்த யுத்த நிறுத்தம் என்பது பெயரளவுக்குண்டான ஒரு யுத்த நிறுத்தமாக இருக்கிறது. எனவே நாங்கள் யுத்த நிறுத்தத்தை மீறி கொண்டிருக்கக்கூடிய இஸ்ரேல் மேலே மிக கடுமையான தாக்குதல்களை நடத்துகிற அதே நேரம் மிக பாரிய அளவு தியாகங்கள் மேற்கொள்ளப்பட்டாலும் எங்கள் குழு சரணடையாது, ஆயுதங்களை கீழே வைக்காது, அடுத்த கட்ட தாக்குதலுக்கு தயாராகி இருக்கிறோம். சரணடைய மாட்டோம்ங்கிறாங்க, ஆயுதங்களை கீழே வைக்க மாட்டோம்ங்கிறாங்க, அடுத்த கட்ட தாக்குதல்களை நிச்சயமாக நடத்துவோம் என்கிற அறிவிப்பை இன்றைக்கு விடுத்திருக்கிற அதே நேரம் சமீபத்திய நாட்களில் ஹிஸ்புல்லாக்களுடைய தாக்குதல் வேகம் மிக கடுமையாக அதிகரித்திருக்கிறது என்கிற தரவுகளையும் நம்ம பார்க்க முடியும். இப்படி ஹிஸ்புல்லாக்களுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையிலான சண்டை உச்சம் தொட்டு கொண்டிருக்கக்கூடிய சூழல்ல எப்படியாவது இஸ்ரேலோட ஒரு யுத்த நிறுத்தத்தை கொண்டு வந்துடணும் என்று சொல்லி லெபனானுடைய அரசாங்கம் அமெரிக்கா தலைமையில் ஒரு பேச்சுவார்த்தையை நடத்துகிறார்கள். அந்த பேச்சுவார்த்தையும் இதுவரைக்கும் முழுமையான ஒரு முடிவை சந்திக்கவில்லை. பேச்சுவார்த்தை நடத்துகிறோம், யுத்த நிறுத்தம் என்று அறிவித்துக் கொண்டுதான் இஸ்ரேல் இந்த அநியாயங்களை செய்கிறது. ஆல்ரெடி காசாவுக்குள்ளேயும் யுத்த நிறுத்தம் என்று ஒப்புக்கொண்டு விட்டுத்தான் தொடர் தாக்குதல்களை நடத்துகிறார்கள். இஸ்ரேல் என்ன அநியாயத்தை செஞ்சாலும் அதை கேட்கறதுக்கு யாரும் இல்லை, அவன் எதையும் செய்யலாம் என்கிற வகையில் தான் அவர்களுடைய நடவடிக்கைகளை மேற்கு நாடுகள் கடந்து போகிறது என்பது நமக்கெல்லாம் தெரியும். இப்படியான ஒரு சூழல் இருக்கக்கூடிய நிலையில் ஐநாவினுடைய பாதுகாப்பு சபையில் ரஷ்யாவினுடைய ராஜதந்திர பாதுகாப்பை எதிர்பார்க்கிறது ஈரான் என்கிற தகவல்கள் இன்றைக்கு வெளியாகி இருக்கிறது. ஈரானுடைய ஃபாரின் மினிஸ்டர் அப்பாஸ் அராக்சி
தலைமையிலான குழுவினர் இன்றைக்கு ரஷ்யாவுக்கு போய் சேர்ந்துட்டாங்க. ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டினோடு அவர் சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருக்கிறார். அந்த செய்திகளை எல்லாம் அல் ஜசீரா முழுமையாக வெளியிட்டுக் கொண்டே இருக்கிறது. அந்த சந்திப்பில் விளாடிமிர் புட்டின் அவர்கள் சில செய்திகளை சொல்லியிருக்கிறார். குறிப்பாக நம்முடைய நட்பு எப்போதும் தொடரும், நாம் உங்களோட எப்பயுமே இருப்போம், உங்களுக்கு தேவையானது நாங்கள் பண்ணிக்கிட்டே இருப்போம் என்று சொல்லக்கூடியவர். உங்களுடைய ஆன்மீக தலைவர் ஆயத்துல்லா அலி முஜ்தபா அவர்கள் எனக்கு அனுப்பிய செய்தியும் எனக்கு கிடைத்தது, அதுக்கும் நான் அவருக்கு மகிழ்ச்சியும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன் என்று சொல்லுங்கள். ஈரான் இந்த கட்டத்தை தாண்டி போகும் என்று நாங்கள் நம்புகிறோம் என்கிற ஒரு செய்தியை சொல்லியிருக்கிறாரு. ஆனால் இந்த இடத்துல ஒன்றை கவனிச்சுக்கிறேன் என்னன்னு கேட்டால், இந்த ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையிலான முருகல்ல அதிகமான லாபமும் யாருக்கு கிடைக்குதுன்னா ரஷ்யாவுக்கு தான் கிடைக்குது. அது ஏன் ரஷ்யாவுக்கு எப்படி கிடைக்குதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ரஷ்ய அதிபர் புட்டின் அவருடைய உக்ரைன் மீதான தாக்குதல் காரணமாக ரஷ்யாவினுடைய எண்ணெய் ஏற்றுமதிக்கு பலத்த தடைகள் இருந்தது. ஆனால் இப்பொழுது பல நாடுகள் ரஷ்யாவிலிருந்து எண்ணெய் வாங்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. காரணம் என்னன்னா, ஹொர்முஸ் மூடப்பட்டிருக்குது. கத்தார், பஹ்ரைன், துபாய், சவுதி அரேபியா இப்படி பல நாடுகளில் இருந்து நமக்கு எண்ணெய் எடுக்க முடியாது, ஈரான்ல இருந்து எடுக்க முடியாதுங்கிற போது யார்கிட்ட எடுக்கலாம்னா ரஷ்யாவிலிருந்து எடுக்கலாம்ங்கிறதுனால ரஷ்யாவினுடைய பிசினஸ் அமோகமாகவே நடந்து வரக்கூடிய சூழலில் தான் இன்றைக்கு இந்த பேச்சுவார்த்தை நடைபெற்று கொண்டிருக்கிறது. குறிப்பாக 15 ஆண்டுகளுக்கு ஈரானுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையிலான பாதுகாப்பு ஒப்பந்தம் நடைமுறையில் இருக்கிறது. அந்த அடிப்படையில் தான் ஈரானுடைய மிக துல்லியமான தாக்குதல் ட்ரோன்களாக இருக்கக்கூடிய ஷஹேத் வகையான ட்ரோன்களாக இருக்கலாம், மற்ற ட்ரோன்கள் எல்லாமே அவங்க ரஷ்யாவுக்கு விற்பனை செய்வது மட்டுமல்லாமல் அந்த தொழில்நுட்பத்தையே ரஷ்யாவுக்கு கொடுத்திருக்கிறாங்க. அதே மாதிரி ரஷ்யா அவர்களுடைய தொழில்நுட்பங்களை ஈரானோடு பகிர்ந்து கொள்கிறது. பாதுகாப்பு உடன்படிக்கை என்பது உச்சமாக இருக்கக்கூடிய சூழலில் தான் ரஷ்யா பாதுகாப்பு சபையில் ஒரு அங்கத்தவராக இருக்கிறது. ஐநாவினுடைய செக்யூரிட்டி கவுன்சிலில் 5 நிரந்தர உறுப்பினர்கள் இருக்கிறார்கள். ரஷ்யா, சீனா, அமெரிக்கா, பிரித்தானியா, அதே போன்று பிரான்ஸ். இந்த 5 நாடுகளில் ரஷ்யாவும் சீனாவும் வெளிப்படையாகவே ஈரானுக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய நிலையில தான் இந்த சந்திப்புலையும் எங்க மேலே ஏதாவது தீர்மானங்கள் கொண்டு வந்தால் தொடர்ந்து நீங்க எங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கணும் என்கிற செய்திகளையும் இன்றைக்கு ஈரானுடைய ஃபாரின் மினிஸ்டர் அப்பாஸ் அராக்சி விளாடிமிர் புட்டின் இடத்துல முன் வச்சிருக்கிறாரு. ஓரிரு நாட்களுக்கு முன்பதாக ஒரு தீர்மானம் ஐநாவிலே கொண்டு வரப்பட்டது. பஹ்ரைனும் அமெரிக்காவும் இணைந்து ஈரானுக்கு எதிராக கொண்டு வந்த தீர்மானம், அந்த தீர்மானத்தை ஈரானுக்கு ஆதரவாக வீட்டோ செய்திருந்தது ரஷ்யா. அந்த தீர்மானத்தை அமெரிக்கா தான் கொண்டு வந்தாங்க பஹ்ரைனோட இணைந்து. ஆனால் கொண்டு வந்திருந்தாலும் அந்த தீர்மானத்துக்காக ஆதரவு தெரிவிக்காமல் எதிர்த்து வாக்களித்து வீட்டோ பவரை பயன்படுத்தி அந்த தீர்மானத்தையே நாஸ்தி பண்ணியிருந்தாங்க ரஷ்யா, ஈரானுக்கு ஆதரவாக என்கிற செய்திகளும் வெளியாகி கொண்டிருக்கக்கூடிய சூழலில் தான் இந்த சந்திப்பு முக்கியத்துவப்படுத்தப்படுகிறது. ஈரான் எது பண்ணினாலும் ரஷ்யாவுக்கு தெரியாமல் பண்ண மாட்டாங்க என்கிற ஒரு நிலையும் இருப்பதை நம்ம அவதானி முடிகிற அதே நேரத்தில் ஈரானுடைய தலைமை காரணமாக அமெரிக்கா ரொம்ப டிஸ்டர்பாக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி இன்றைக்கு ஜெர்மனுடைய அதிபர் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிவிப்பை நம்ம பார்க்கலாம். அந்த அறிவிப்பில் அவர் தெளிவாக ஒரு விஷயத்தை சொல்றாரு. ஈரானுடனான யுத்தத்தில் இருந்து வெளியேறதுக்கு என்ன திட்டங்களை எல்லாம் அமெரிக்கா வைத்துக் கொண்டிருக்கிறது என்பது எங்களுக்கு புரியவே இல்லை அப்படிங்கிறாரு. ஏன்னா ஈரானுடைய யுத்தத்திலிருந்து இப்போ வெளியே போகணும், அவங்க வெளியேறாமல் இருந்தாங்கன்னா இன்னும் மாட்டிக்கிட்டு சிக்கிக்கிடுவாங்க, சேத்துக்குழியில் போய் மாட்டிக்கிட்டாங்க. எனவே அதிலிருந்து அவங்க வெளியே போகணும். எப்படி வெளியேற போறாங்கிறதா இங்கே இருக்கக்கூடிய கேள்வி என்று சொல்லக்கூடிய ஜெர்மனுடைய அதிபர் மெர்ஸ் என்ன சொல்றாருன்னு சொன்னால், மேலதிகமாக ஈரானியர்களை பொறுத்தவரையில் வெளிப்படையாகவே ரொம்ப திறமையாக பேச்சுவார்த்தையை நடத்துகிறார்கள் என்கிறத நாங்கள் பார்க்கும்போதே தெரிஞ்சுக்கிறோம். ஈரானுடைய தாக்குதல் யுத்தத்தை எடுத்துக்கிட்டால் ரொம்ப திறமையான யுத்தத்தை அவங்க பண்ணி முடிச்சிட்டாங்கிறது உலகமே பார்த்துருச்சு. இப்ப ஜெர்மனுடைய அதிபர் சொல்லும்போது என்ன சொல்றாருன்னா, ஈரானியர்கள் வெளிப்படையாகவே ரொம்ப திறமையாக பேச்சுவார்த்தை நடத்துறாங்க, நினைத்ததை விட தெளிவாகவும் வலிமையாகவும் அவருடைய பேச்சுவார்த்தை பாணி அமைந்திருக்கிறது. ஏன்னா ஒரு பேச்சுவார்த்தையை முறிக்கவும் இல்லை முறிக்கவும் வேணும் என்கிற லெவலில் ஈரானியர்கள் பேச்சுவார்த்தையை தொடர்வதை நீங்கள் பார்க்க முடியும். இப்போ பேச்சுவார்த்தை நடக்குதான்னா இல்லை, அப்போ முறிஞ்சிருச்சான்னா இல்லை, முறியவும் இல்லை, அப்போ என்ன ஆன்கோயிங்கிறாங்க. இந்த மாதிரி ஒரு நிலைமையை மெயின்டைன் பண்ணுறதுல ஈரானியர்கள் தேர்ந்தவர்கள் என்கிற செய்திகளை எல்லாம் இன்றைக்கு ஜெர்மனுடைய அதிபரே சொல்லி இருக்கக்கூடிய காட்சிகள் வெளியாகி இருக்கிற அதே நேரத்தில் தான் ஹொர்முஸ் ஜலசந்தியை திறப்பதற்கு ஈரான் அமெரிக்காவுக்கு முன்வைத்திருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு கோரிக்கை பற்றிய செய்தியும் வெளியாகி இருக்கிறது. ஈரான் இன்றைக்கு விடுத்திருக்கக்கூடிய அறிவிப்பில் ஆக்சியோஸ் வெளியிட்டிருக்கிறாங்க. என்னன்னு கேட்டால், அணுசக்தி பேச்சுவார்த்தைகளை பிற்பட்ட ஒரு காலத்துக்கு வச்சுக்கிடுவோம், அணுசக்தி தொடர்பான பேச்சுவார்த்தையால் தான் இழுபறி நீடிக்குது அப்படின்னா அணுசக்தி பற்றிய பேச்சுவார்த்தை
பேச்சுவார்த்தையை பிறகு வச்சுக்கிறோம், இப்போ ஹொர்முஸை திறக்கிறத பற்றி பேசுவோம், நாங்கள் ரெடியாக இருக்கிறோம்னு இருக்கிறாங்க. இதுவும் ஏற்கனவே ஜெர்மன் அதிபர் சொன்ன மாதிரி ஈரானுடைய பேச்சுவார்த்தை திறமையில் இருக்கக்கூடிய ஒரு பகுதின்னு தான் நம்ம புரிஞ்சுக்கிறோம். காரணம் என்னன்னு கேட்டால், இப்போ இந்த அணுசக்தி பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டால் வெகு சீக்கிரமாக அங்கே இருக்கக்கூடிய செறிவூட்டப்பட்ட யுரேனியத்துக்கு என்ன பண்ணுறதுங்கிற கேள்வி இருக்குது. ஆல்ரெடி அவங்க அதற்குரிய தயாரிப்புகள் எல்லாம் பண்ணி வச்சிருக்கிறாங்க, அவங்க நியூக்ளியருடைய வாசலில் நிற்கிறாங்க என்கிற செய்திகள் வெளியாகி கொண்டிருக்கக்கூடிய சூழலில் பேச்சுவார்த்தைகளில் இந்த செறிவூட்டப்பட்ட யுரேனியத்தையோ அல்லது அணுசக்தி தொடர்பான விஷயங்களையோ விட்டு கொடுக்க வேண்டி வரும் என்கிறதுனாலே தான் அதை விட்டு கொடுக்காமல் இப்போ காலத்தை கடத்திக்கிடுவோம், டைமை மிஸ் பண்ணுவோங்கிறதுக்காக என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டால், நம்ம அணுசக்தி பேச்சுவார்த்தையை வேணும்னா அப்புறம் வச்சுக்கலாமா, இப்போ நம்ம முதல்ல ஹொர்முஸை பற்றி பேசுவோமா அப்படின்னு சொல்லி இன்றைக்கு ஒரு அறிவித்தலை அமெரிக்காவுக்கு பாகிஸ்தான் வழியாக ஈரான் அனுப்பி இருக்கிறது என்கிற செய்திகள் வெளியாக இருக்கிற அதே நேரம் ராய்ட்டர் செய்தி நிறுவனம் வெளியிட்டிருக்கக்கூடிய செய்திகளில் ராய்ட்டர் இன்னைக்கு இந்த ஹொர்முஸில் கடந்து போகிற கப்பல் தொடர்பான தரவுகளை வெளியிட்டிருக்கிறது. கடந்த 24 மணி நேரங்களுக்குள்ளாக குறைந்தது 7 கப்பல்கள் மாத்திரமே ஹொர்முஸை தாண்டி சென்றிருக்கின்றன. அதிலும் ஒரு பாரிய ஈரானிய சரக்கு கப்பல் கடந்து சென்றிருக்கிறது என்கிற செய்திகள் வெளியாக இருக்குது. அமெரிக்க அதிபர் என்ன சொல்றாருன்னா, எங்க போர்சஸ் அப்படி கண்ணை நீட்டிக்கிட்டு நிற்கிறாங்க, உள்ள ஒரு ஈரான் கப்பல் நுழைய முடியாது அப்படிங்கிறாரு. ஆனால் ஈரானுடைய ஒரு கப்பல் இன்றைக்கும் ஈரானை நோக்கி பயணித்திருக்கிறது என்கிற செய்திகளை இன்றைக்கு ராய்ட்டர் வெளியிட்டிருக்கக்கூடிய செய்தியிலிருந்து நம்ம புரிந்து கொள்ள முடிகிற அதே நேரத்தில் பஹ்ரைன் வெளியிட்டிருக்கக்கூடிய ஒரு அறிவிப்பு வெளியாகி இருக்கிறது. ஈரான் பஹ்ரைன் மீது தாக்குதல் நடத்துகிற சந்தர்ப்பத்தில் பஹ்ரைனுக்கு எதிராக ஈரானுக்கு ஆதரவாக நின்றார்கள் என்கிற குற்றச்சாட்டில் 69 பேருடைய குடியுரிமை ரத்து செய்யப்பட்டிருக்கிறது என்கிற செய்திகளை பஹ்ரைன் வெளியிட்டிருக்கிறாங்க. பஹ்ரைனில் இருக்கக்கூடியவங்க ஈரானுக்கு ஆதரவாக இருந்தாங்க, அதனால் அவர்களுடைய குடியுரிமையை நாங்கள் ரத்து பண்ணியிருக்கிறோம், இது சம்பந்தப்பட்டவர்களுடைய குடும்பத்தினருக்கும் பொருந்தும் என்கிற அறிவிப்பை இன்றைக்கு பஹ்ரைன் வெளியிட்டிருக்கக்கூடியதை நம்ம பார்க்க முடியும். தொடர்ந்து இந்த ஈரான் அமெரிக்க இஸ்ரேலிய யுத்தம் என்பது ஒரு பதட்டமான சூழலிலேயே மத்திய கிழக்கை வைத்துக் கொண்டிருக்கிறது. ஆக்கிரமிப்புகள் ஓய வேண்டும், ஆக்கிரமிப்பாளர்கள் ஓய வேண்டும், மத்திய கிழக்கு மீதான தாக்குதல்கள் நிறுத்தப்பட்டு மொத்த மத்திய கிழக்கும் முழு உலகமும் அமைதியாக வாழ வேண்டிய ஒரு சூழல் உருவாக வேண்டும் என்கிற பிரார்த்தனையை வல்ல ரஹ்மான் அல்லாஹ்விடத்திலே முன்வைக்கிற அதே